ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகம் கேரள மாநிலம் கொச்சியில் தனது வீட்டு பால்கனியில் அரைக்குறை ஆடையில் ஆபாசமாக பேசி அட்ராசிட்டி செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சை நடிகரின் சர்ச்சை வீடியோ பின்னணி என்ன? ஜெயிலர் படத்தில் இப்படி லுங்கியை கையில் பிடித்தபடி குத்தாட்டம் போட்ட நடிகர் விநாயகன் கொச்சியில் தனது வீட்டு பால்கனியில் வேட்டியை கழற்றியபடி போட்ட கதகளி ஆட்டம்தான் தற்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது. படத்தில் வில்லனாக நடித்தாலும் சர்ச்சையை கிளப்புவதில் நாயகனாக வலம் வரும் நடிகர் விநாயகன் மீதான புதிய சர்ச்சை பின்னணி என்ன? கேரளாவைச் சேர்ந்த நடிகர் விநாயகன் மலையாளம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழி படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். தமிழில் திமிரு படத்தில் அறிமுகமான அவர் சிலம்பாட்டம், காளை, மரியான் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தில் வில்லனாக நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்டார். கேரளா ஸ்டேட் அவார்ட், பிலிம்பேர் அவார்ட் என பல்வேறு விருதுகளை வாங்கி நல்ல நடிகர் என்று பெயர் எடுத்தாலும் அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி விவாதத்தில் சிக்கிக் கொள்வது இவரது வழக்கம். 2022ஆம் ஆண்டு செய்தியாளர் சந்திப்பின் போது மீட்டு குறித்து ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு திருமணத்திற்கு முன் யாரும் பாலியல் பந்தத்தில் ஈடுபடுவது இல்லையா என கிண்டலாக பதிலளித்தது சர்ச்சையில் சிக்கியது. அது மட்டுமன்றி தான் 10 பெண்களுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு வைத்திருப்பதாகவும் பெண்கள் அனுமதியுடன் பாலியல் பந்தத்தில் ஈடுபடுவது மீட்டு குற்றம் ஆகாது என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். 2023ஆம் ஆண்டு கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி மறைந்த சமயத்தில் அவரை பற்றி சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து விவாதத்திற்குள்ளானார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொச்சியில் உள்ள விநாயகனின் வீட்டை உடைத்த சம்பவங்களும் நடந்தது. அதுபோன்று கடந்த ஓராண்டிற்கு முன் விநாயகனுக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறு குறித்து காவல் நிலையத்திற்கு புகார் சென்றது. அது குறித்து விசாரணைக்காக வீட்டிற்கு சென்ற பெண் போலீசிடம் விநாயகன் தகராறில் ஈடுபட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது கொச்சியில் உள்ள தனது வீட்டு பால்கனியில் விநாயகன் அரை நிர்வாணத்தில் அட்ராசிட்டி செய்யும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறார். அதில் பச்சை நிற வேட்டி கட்டியிருக்கும் நடிகர் விநாயகன் அதை அவிழ்த்து அரை நிர்வாணத்துடன் கதகளி ஆடிய காட்சிகள் பதிவாகி உள்ளன. மேலும் கடும் போதையில் ஆடைகளை களைந்து யாரையோ திட்டுவது போன்ற காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. அந்த வீடியோவை அவரது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் யாரோ செல்போனில் எடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த காட்சிகளை சிலர் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டு கமெண்ட் செய்து வந்தனர். அந்த போஸ்ட் ஒன்றின் ஸ்கிரீன்ஷாட்டை தனது ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துள்ள விநாயகன் தன்னுடைய தகாத செயலுக்காக மன்னிப்பு கோரியுள்ளார். ஒரு திரைப்பட நடிகராகவும் ஒரு மனிதனாகவும் என்னால் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. என் தரப்பில் இருந்து எதிர்மறை ஆற்றியதற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் தொடரட்டும் என அதில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து போலீசில் யாரும் புகார் அளிக்கவில்லை. யாரேனும் புகார் அளித்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர்.